அனைத்து ஆத்ம ஜீவன்களுக்கு நமஸ்காரம். கிரக பிரவேசம். கிரக பிரவேசம் என்றால் என்ன? நாம் ஏன் இந்த ஒரு கிரக பிரவேசத்தில் நாம் கணபதி, லக்ஷ்மி, நவகிரகம் என்கிற இந்த ஒரு ஹோமத்தை முக்கியமாக நாம் ஏன் பண்றோம் கேட்டீங்கன்னா, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகம்னாலே வீடு, பிரவேசம்னாலே நம்ம அந்த வீட்டுல குடி இருக்க போறோம், சரி இல்லையா? இந்த கிரக பிரவேசத்தில் நாம் ஏன் இந்த 3 ஹோமத்தை நாம் ஏன் பண்ண இருக்கின்றோம் என்று கேட்டீங்கன்னா, கணபதி ஹோமம்ன்றதுனாலே நம்மளோட தடைகளை, நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு தடைகள் இருக்கு, அந்த வீட்டுல எதனாச்சும் ஒரு தடைகள் இருக்கு, அந்த தடையை நீக்குபவர் தான் கணபதி. அதனால்தான் நம்ம கணபதி ஹோமம் பண்றோம். லக்ஷ்மி ஹோமம், நம்ம வீட்டுல செல்வங்கள் தங்க வேண்டும் என்றால் நாம் லக்ஷ்மி ஹோமம் கம்பல்சரி பண்ண வேண்டும். நவகிரக சாந்தி, நம்மளுக்கு அந்த ஒரு வீட்டுல நவக்கோள்கள் பிரச்சனைகள் இருந்தா அந்த நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணீங்கன்னாக்கா அந்த நவக்கோள்கள் தடைகள் ஆகப்பட்டது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் கிரக பிரவேசத்துக்கான பலன். ஹரி ஓம்.